وعليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 5 நோன்பும் 6வது தராவி தொழுகையை தொழுதுவிட்டு அவருடைய இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நம்முடைய அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தருவானாக. ஆமீன். 6வது தராவி ஒருவர் தொழுதால் قال رسول الله صلى الله عليه وسلم أعطاه الله ثوابا من طاف في البيت المعمور ويغفر له كل حجر ومدر. 6வது தராவி ஒருவர் தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புனித காபா ஷரீஃப் பைத்துல் மாமூரை தவாஃப் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அது மட்டும் அல்லாமல் பாவ மன்னிப்பு அவருக்காக தேடும் குல்லு மிதிரின் வஹிஜிரின், மண்ணு கல்லு எல்லாம் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடும் என்பதாக அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்ற ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாசின் என்கிற கிதாபிலிருந்து பதிவை பார்க்கிறோம். பொதுவாக தவாஃப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இறை இல்லமான காபாவை தவாஃப் செய்தால், ஒருக்க தவாஃப் செய்தாலே 60 வகையான நிஅமத் ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குவான் என்பதாக பல நபிமொழியில் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்கள் நம்மை ஆக்குவானாக. அது மட்டுமல்ல, தராவி நோன்பு போன்ற சிறந்த ரமலான் மாசம் அமல் செய்யறதுனால உயிரற்ற பொருள்களும் நமக்காக துஆ செய்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அனைத்து பாவங்களிலிருந்து கழுவி எடுக்கப்பட்டவர்களாக, மனிதர்களின் புனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் மாஇதா என்கிற உணவு தட்டு என்கிற அத்தியாயம் நிறைவு பெற்று சூரத்துல் அன்ஆம் என்கிற கால்நடைகள் என்கிற அத்தியாயம் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹ் அதையும் கபூல் செய்து தந்தல்வானாக. பொதுவாக நேற்றைய தினம் உணவு சம்பந்தமாக நம்ம சொன்ன போல கால்நடைகள் என்றாலே ஆடு, மாடு, ஒட்டகம் என்பதாக குறிக்கும். அதிலே பல்வேறு செய்திகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய குதிரத்தை, அவருடைய வல்லமை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். அதிலே ஒரு ஆயத்து இன்றைக்கு நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி, பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜீவராசிகளை படைக்கவில்லை, இல்லா தாயிரு யதீரு பி ஜனாஹி, பறவைகள் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அது பறக்குகின்றது, இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அது உங்களை போன்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எப்படி மனிதர்கள் எல்லாம் ஒரு சமூகமாக ஒற்றுமையாக இருக்கிறோமோ, அதே போல பறவை இனங்களை குறித்து, ஜீவராசிகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அதுவும் ஒரு சமுதாயம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பொதுவாக பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் நமக்கு 5 விஷயங்கள் ஒத்து போகும், ஒரே மாதிரி இருக்கும். அதிலே நாம் பார்க்கிற வகையில் பறவை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பல்வேறு விதமான படிப்பினை செய்து இந்த சமுதாயத்திற்கு உண்டு. முதல் செய்தி, எப்படி மனிதன் இனம் பெருக்கம் செய்கிறானோ, சந்ததிகளை உருவாக்குகிறானோ, அதே போன்று பறவை இனங்களும் தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து சந்ததிகளை உருவாக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது செய்தி, மனிதன் எப்படி ரிசுக்கை தேடி தொழில் துறைகளுக்கு செல்லுகிறானோ, வியாபாரம் செய்கிறானோ, ரிசுக்கை அடைந்து கொள்கிறானோ, பறவைகளும் அது ரிசுக்கை தேடுவதற்காக செல்லும், ரிசுக்கை அடைந்து கொள்ளும். மூன்றாவது செய்தி, மனித சமுதாயத்திற்கு எப்படி
பிறப்பு ஒன்று இருப்பது போல இறப்பும் என்பது இருக்கிறதோ, அதே போன்று பறவைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணைக்கு பின்னால் அதற்கும் மவுத் என்பது நிச்சயமாக உண்டு. 4வது செய்தி, நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை எழுப்புவது போன்று, இது ஈமான் சம்பந்தப்பட்டது, மறுமையிலே நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது போன்று பறவைகளும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும். இதுல ஆச்சரியமான 5வது செய்தி என்னன்னா, நமக்கு எப்படி விசாரணை நடக்கும், கேள்வி கணக்கு கேட்கப்படுமோ அதே போன்று பறவைகளுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். எழுப்புதல் ஒன்று இருந்தாலே அங்கே கேள்வி கணக்கு என்பது நிச்சயம். அதன் அடிப்படையிலே பறவை இனங்களுக்கும் ஒரு சில கேள்விகள் எல்லாம் உண்டு என்பதாக அழகிய 5 விஷயங்களை எப்படி நாம் இனப்பெருக்கம் செய்வோமோ அதே போன்று பறவை இனங்களும் இனப்பெருக்கம் செய்யும். எப்படி நாம் ரிசுக்கு தேடுவோமோ அதே போன்று அதுவும் ரிசுக்கு தேடும். எப்படி நமக்கு ஹயாத் மவுத் இருக்கிறதோ அதற்கும் ஹயாத் மவுத் இருக்கிறது. எப்படி நாளைக்கு நம்ம மறுமையில எழுப்பப்படுவோமோ அந்த பறவை இனங்களும் எழுப்பப்படும். எப்படி நமக்கு விசாரணை உண்டோ அதற்கும் விசாரணை உண்டு என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு இந்த ஆயத்தின் கீழாக தஃசீர்களை நமக்கு விளக்கி தருகிறார்கள். அதே போன்று பறவை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொண்டே போலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வேறு இடத்துல சொல்லி காட்டுகிறான், முஸக்கராத்தின் ஃபீ ஜவ்வி ஸமா. பறவை வானத்துல பறக்கிறது என்று சொன்னால் மேலே இருந்து யாரும் கயிறு கட்டி அதை பறக்க வைக்கிற, கீழே இருந்தும் யாரும் அதை பறக்க வைக்கிற, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வல்லமையால் அதை வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். வானத்துல பறவை பறக்குதுன்னா அது அல்லாஹ்வுடைய வல்லமையால பறக்குது. மேல இருந்து ஒரு கயிறு இல்லை, கீழே இருந்து ஒரு கயிறு இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னுடைய ரெக்கையை அது விரித்து கொஞ்ச நேரம் பறக்கும், தேவைப்படுகிற போது அது மூடிக்கொள்ளும். இப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ்வுடைய குதிரத்தை அந்த பறவை இனத்திலே வைத்திருக்கிறான் என்பதை அவனுடைய ஆயத்துகள் வழியாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நிறைய செய்திகள் நபிமார்களோடு பறவை இனங்கள் ஒத்திருக்கின்றன. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பறவை இருந்துச்சு, முது பறவை, மீடியா என்பதாக சொல்வார்கள், ஊடகத்துறை. சபா நாட்டிலே ஒரு அரசி பல்கிஸ் ராணி அல்லாஹ்வை வணங்காமல் அவள் நெருப்பை வணங்கி கொண்டு இணை வைத்துக் கொண்டு இருக்கிறாள் என்பதை இந்த பறவை பார்த்து கொண்டு வந்து சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லும், இங்கோ ஒரு தூரமாக சென்று இந்த இடத்துல இவ்வளவு நீர் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, இவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதாக அந்த பறவை கொண்டு வந்து சொல்லும். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பறவையும் ஒன்றாக இருந்தது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மனித இனம், ஜின் இனம், அதே போன்று பறவை பட்சிகள் எல்லாம் பேசுவது அவங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உது பறவை எப்பொழுதுமே கூட இருக்கும். 2வது செய்தி, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நேற்றைய தினமும் குர்ஆன்ல பல்வேறு அத்தியாயங்கள் வந்துச்சு, இன்னைக்கும் வந்துச்சு. அவங்க ஒரு களிமண்ணை போன்று ஒரு பறவையை செய்வாங்க. குர்ஆன்ல ஆயத்திலே வருது, ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பறவையை போன்று செய்வார்கள். செய்து கையிலே வைத்து கும்பி இதுனில்லா என்று ஊதுவார்கள். உடனே அது பறவையாக பறந்து போகும். எனவே அந்த பறவை என்ன பறவை நம்ம தஃசீர்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பல உலமாக்கள் வவ்வால் என்பதாக எழுதுகிறார்கள். பல உலமாக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊதிய அந்த பறவை, அது உயிர் பெற்று போன அந்த பறவையின் பெயர் தஃசீர்ல நம்ம பார்க்கிற பொழுது வவ்வால். பொதுவா ஒரு பெண் எப்படி பிரசவிப்பாரோ அதே போல வவ்வாலும் பிரசவிக்கும். ஒரு பெண்ணுக்கு எப்படி மாதவிடாய் வருதோ வவ்வாலுக்கும் மாதவிடாய் வரும். ஒரு பெண் எப்படி பெற்றெடுத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாளோ, மார்பகங்கள் இருக்கிறதோ, வவ்வாலுக்கும் மார்பகம் இருக்கும், அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும். அதே போன்று பகலிலே வவ்வாலுக்கு கண்ணு தெரியாது, எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கும் என்பதாக பல்வேறு செய்திகளை இந்த வரலாற்று கீழே தஃசீர் கீழே எழுதி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வவ்வால் பறவையோடு அவங்க ஒரு பொதுவாக ஒரு கபர்ல போய் அந்த இடத்துல மௌத்தானவங்களுக்கு முன்னாடி கும்பி இதுன்னு சொன்னா அவர் அப்படியே ரூஹு பெற்று எழுவார். யாராவது நோய்வாய்ப்பட்டவங்க வந்தாங்கன்னா, கண் தெரியாத வந்தாங்க, வெண்குஷ்டவாதி வந்தாங்கன்னா இப்படி கும்பி இதுன்னு சொல்லி துவாவுடைய தடை விடுவாங்க. கண் பார்வையும் வரும், அந்த நோயும் குணமாகும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வரிசையாக சொல்லி காமிப்பான். எனவே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சில பறவைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல 3வது சூரா பேசுவான்.
என்ன பேசுவானா, பறவைகள் ஒரு 4 பறவையை நீ எடு, அதனுடைய உடம்பு கை கால் எல்லாம் தனியா ஒவ்வொன்றா பிச்சு பக்கத்துல உனக்கு எந்தெந்த மலைகள் இருக்கோ எல்லா கறியையும் அந்த பிச்சு எடுக்கப்பட்ட அந்த உயிரினங்களை தனித்தனியா கலந்து ஒவ்வொரு மலையில வைக்கி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, அவளா துட்மி, நீ என்னை நம்பவில்லையா, நான் சொன்ன மாதிரி 4 விதமான பிராணியை எடு, அந்த பிராணியை கரெக்டா கலந்து ஒவ்வொரு மலையில வைக்கி. சும்மதோ உன்ன யாத்தீனக சய்யா, சும்மதோ உன்ன ஜுசன் யாத்தீனக சய்யா, நீ எப்படி அதை உயிரோட பார்க்கும் போது இருந்துச்சோ அதே போன்று அந்தந்த பறவை உன்னுடைய கைக்கு வரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே பறவை இனங்கள் ஒவ்வொரு நபிமார்களோடு சேர்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக தௌராத்தை ஓதுவார்கள். அல்லாஹ்வே சொல்லுவான், தாவூது தௌராத் ஓதுறத போல நீங்களும் ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்வாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்பெல்லாம் தௌராத்தை ஓதுறாங்களோ, ஜபூரை ஓதுறாங்களோ, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, ஜபூர் வேதத்தை ஓதுறாங்களோ பக்கத்துல பறவைகள்லாம் வந்து உட்காந்து அவர் ஓதுற மாதிரியே ஓதுமா. அதே போல எங்கேயாவது மலைகள் இருக்கிற இடத்துக்கு போய் திக்ரு செய்வாங்க. ஒட்டுமொத்த பறவைகளும் அவங்க பக்கத்துல உட்காந்து திக்ரு செய்வதை நாம் கிதாபுகள் வழியாக, ஆயத்துகள் வழியாக சில விஷயங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். அதே போன்று பறவை இனங்கள் என்பது அது ஒரு சமுதாயம், அது ஒற்றுமையாக செயல்படுது. நீங்களும் அது போன்று ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு பறைசாற்றுவது மட்டுமல்லாமல் அதனுடைய தக்குவாவை நம்முடைய தக்குவாவுக்கு அல்லாஹ் ஒப்பிட்டு காண்பிக்கிறான். எப்படி சொன்னா, காலையில அது தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே பறந்து செல்கிற பொழுது உயர்ந்த தக்குவாவோடு செல்லும். கண்டிப்பாக ரிசுக்கை தேடி நாம் போவோம். திரும்பி வருகிற பொழுது சாயந்தரம் வரும், வயிறு நிரம்பிய நிலையில வரும். அந்த மாதிரி ரிசுக்கு விஷயத்தில் இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் மீது நீங்க உயர்ந்த தக்குவாவை, இறை நம்பிக்கையை அந்த பறவை இனம் எப்படி வைக்கிறதோ, காலையில் செல்லுகிற பொழுது அது தன்னுடைய வெறும் காலி வயிறாக செல்லுகிறது, மாலையில் வருகிற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில வருது. அதே போல் நீங்க தக்குவா வைங்க. அந்த பறவைக்கு எங்கேயும் விருந்து வைக்கல, எங்கேயும் தாவத்து கொடுக்கல, எங்கேயும் அழைப்பு கொடுக்கல. அது அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து அது சென்று ஒவ்வொரு ஊரா போய் தேடும். அல்லாஹ் ஒரு இடத்துல ரிசுக்கை வைத்திருப்பான். அது போன்று நீங்க தக்வாவோடு வாழுங்க என்பதாக பறவை இனங்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கொண்டே வருவான். அதே போன்ற சூரத்துல் ஃபீல் என்கிற அத்தியாயத்திலே ஆபிரகாம் என்கிற காபாவை இடிக்க ஒரு யானை படையினர் வந்தபோது அரசல்லா அலைன் பைரன் அபாபில், அபாபில் என்கிற பறவையின் மூலமாக அதனுடைய காலிலே சின்ன சின்ன கற்களை வைத்து, சுடு கற்களை வைத்து அல்லாஹ் அழித்ததாக வரலாறை சொல்லி காட்டுகிறார். இப்படி பல்வேறு செய்திகள். பறவை இனங்கள் என்பது அது ஒரு சமுதாயம். அது எப்படி இறை எச்சத்தோடு தக்குவாவோடு வாழுதோ, நீங்களும் ஒரு சமுதாயமாக இருக்கீங்க, ஒற்றுமையோடும் தக்குவாவோடும் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு பரிப்பினை செய்திகளை சொல்லி காட்டுகிறார். அதே போன்று வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத்து நவைத்து சௌமகதி அன் அதாஇ ஃபர்லி ரமலானி அஹாதிஹி ஸனதி பில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.